ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. பொதுவாகவே வெண்டைக்காயை நம்ம கூட்டு வச்சு கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் மெத்தடுங்க. இந்த மாதிரி இப்போ நான் செய்கிற மாதிரி இந்த வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணி கொடுத்தா அருமையாக மிச்சம் வைக்காமல் சூப்பராக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அந்த வெண்டைக்காய் ஃப்ரையை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 300 கிராம் அளவுள்ள வெண்டைக்காய், பிஞ்சு வெண்டைக்காயாக பார்த்து வாங்கி அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஈரம் இல்லாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தொடச்சி எடுத்துக்கோங்க வெள்ளை துணியை வச்சு. இப்போது தொடச்சி எடுத்துட்டு அதை நீள் வாக்கில் இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காயை 4 பீஸாக வெட்டுங்க. 4 பீஸாக குறுக்காக வெட்டினீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு லீஃபாக கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாவே இருக்கட்டும். ஏன்னா திக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ரை உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நழுன்னு ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தின்னாவே நல்லா 4 பங்கா வெட்டினீங்கன்னா சரியாக வரும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலாவை சேர்த்துடலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த 300 கிராமுக்கு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, அப்புறம் கறி மசால் பொடி அல்லது சிக்கன் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் மொறுமொறுப்பாக வரும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இப்போ எதுவுமே தண்ணி எதுவும் சேர்க்கலை. முதல்ல இந்த மாவு, அந்த கடலை மாவு, அரிசி மாவு, இந்த மிளகாப்பொடி இதெல்லாம் நல்லா எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. பிசைஞ்சு தேய்க்காதீங்க. அப்புறம் அந்த உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். ஜென்டலாகவே அதை லைட்டாக பரட்டி விடுங்க போதும். இப்போது தேவைப்பட்டால் ஒரு உள்ளங்கை அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு ஜென்டலாக கலந்தால் போதும். இப்போ உங்களுக்கு மாவு ரொம்ப படாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் பொரிக்கும் போது அது சரியாக வரும். ரொம்ப தண்ணியும் ஊற்றுறாதீங்க, அப்புறம் அது பஜ்ஜி மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த வெண்டைக்காயெல்லாம் எடுத்து ஒன்று போட்டுக்கலாம். போட்டு உடனே கிளறி விட்டுறாதீங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததும் நம்ம ஜென்டலாகவே மாற்றி விட்டுறலாம். இதை ரொம்ப ரஃப்பாக நீங்கள் கிளறி விடக்கூடாது. அப்படி கிளறி விட்டிங்கன்னா அதில் உள்ள மாவு அப்புறம் சீட்ஸு எல்லாமே உதிர்ந்து வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜென்டலாகவே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நான் மாற்றி போட்டு மறுபக்கமும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கே தெரியும் அதில் மாவெல்லாம் எதுவுமே உதிரலை. ஓரளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நல்ல மொறுமொறுப்பாகவும் வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இதை இப்போது நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் மீதம் இருக்கிற எல்லாவுமே நான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப இந்த குழந்தைங்கள்லாம் அந்த கூட்டாக வச்சு அதை ஃப்ரை பண்ணி வச்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. அதனால் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மைல்டான மசாலா ரொம்பவும் கிடையாது, ரொம்ப காரம்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்து மிக்கது, மூளைக்கெல்லாம் ரொம்ப பலம் கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.